வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 3 டாபிக் பார்க்க போறோம். எப்படி நம்ம JSON ஃபைலை வந்து டேட்டா டேபிளா மாத்துறதுன்றது ஒரு டாபிக். இன்னொரு டாபிக் எப்படி நம்ம JSON ஃபைலை வந்து டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றது, எப்படி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிக்ஷனரிக்குள்ள கொண்டு வர்றது. தேர்டு வந்து எப்படி ஒரு டேட்டா டேபிள் வந்து JSON ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது. இந்த 3 டாஸ்க் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி வந்து சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் JSON ஃபைல்னா என்னதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். யூஸ்வலாக JSON வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வர்லேருந்து வெப்பேஜ் வரும்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து JSON வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணுற எல்லா டேட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JSON ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ JSON ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே இப்போ நான் இங்கே வந்து யூசர் நேம் விக்னேஷ் கமா பாஸ்வேர்ட் இந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து இப்போ ஒரு JSON ஃபைல். அதாவது இது வந்து ஒரு JSON ஆப்ஜெக்ட். எப்போவுமே கர்லி பிரேஸ், ஓப்பன் கர்லி பிரேஸ்லேருந்து க்ளோஸ் கர்லி பிரேஸில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஒரு JSON ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து JSON ஃபைல் வந்து இருக்கும். இதே இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்ததுன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து JSON அரே. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற JSON இது வந்து ஒரு JSON ஆப்ஜெக்ட். இந்த கர்லி பிரேஸ் இருக்குங்களா, இது ஒரு JSON ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒரு JSON ஆப்ஜெக்ட். இப்போ மீனிங் என்னென்னா, இது வந்து ஒரு JSON அரே. இந்த JSON அரேக்குள்ளே 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுதான் இதுக்கு மீனிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு JSON ஃபைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது அப்படியே நம்ம டேட்டா டேபிளுக்கும் கொண்டு வர முடியும். இதில் இருக்க JSON எல்லாமே வந்து நம்ம டிக்ஷனரிலையும் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கோடுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, டேட்டா டேபிள் இன்ட்டு JSON. இப்போ நான் ஒரு டேட்டா டேபிள் வச்சுருக்கேன், நேமு பிளாட்ஃபார்ம். இந்த டேட்டா டேபிள் வந்து எப்படி JSOனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி சீரியலைசேஷன் என்ன, டீசீரியலைசேஷன்ன்றது ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சீரியலைசேஷன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து JSON ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர்றது தான் சீரியலைசேஷன். இதே டீசீரியலைசேஷன்னா ஏற்கனவே இருக்க JSON ஆப்ஜெக்ட்டு நீங்கள் இன்னொரு டைப்புக்காக கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு JSON ஆப்ஜெக்டை டேட்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டீசீரியலைசேஷன். இதே ஒரு டேட்டா டேபிள் வந்து பேக் டு JSOனுக்காக நீங்கள் மாற்றிங்கன்னா அது சீரியலைசேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, யூசர் நேம் பிளாட்ஃபார்ம் ஜாவா இன்னொரு 2 டேட்டா கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 3 ரோ இருக்குது உங்கள் டேட்டா டேபிள். இந்த டேட்டா டேபிள் வந்து எப்படி நம்ம வந்து JSOனாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொன்னேன், சீரியலைசேஷன்னா என்னது, ஒரு டைப்பை, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம JSON டைப்புக்கு மாற்றுறோம். ஒரு JSON ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணுறோன்னா அது வந்து சீரியலைசேஷன். இப்போ இந்த டேட்டா டேபிளை நம்ம JSOனாக மாற்றலாம். நான் ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சீரியலைசேஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணிக்கிங்க, newtonsoft.jsonன்னு சொல்லிட்டு. உங்கள் இம்போர்ட்ஸில் போயிட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன், newtonsoft.json. ஸோ இந்த நேம் ஸ்பேஸு இல்லைன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது JSON convert அப்படின்ற கிளாஸில் டாட் சீரியலைஸ் ஆப்ஜெக்ட். நீங்கள் அந்த நேம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் பண்ணலன்னா டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். newtonsoft.json டாட், நான் இங்கே மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த நேம் ஸ்பேஸ் இல்லைன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. newtonsoft.json JSON convert dot serialize object. ஸோ இப்போ வந்து
நம்ம இதை வந்து பாஸ் பண்ணணும் டேட்டா டேபிள். நம்மளோட டேட்டா டேபிள் நேம் என்னென்னா DTM details. இங்கே பாருங்கள் DTM details. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு JSON ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் JSON பாத், இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணலாம். ரைட் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஃபைல் நேம் வந்து details, டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் JSON பாத். இது வந்து நம்ம இந்த இன்புட் ஃபைல் ஃபோல்டர் இதற்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். இன்புட் ஃபைல். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணிங்கன்னா இந்த இன்புட் ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா mdetails.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி இருக்குன்னா ஒரு JSON ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் ஃபைலுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வந்து அப்பியர் ஆகும். mdetailsன்ட்டு வந்து அப்பியர் ஆகிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டேட்டா டேபிளில் என்ன கொடுத்தோமோ அதுவே நம்மளுக்கு வந்து JSON ஆப்ஜெக்டாக வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சிம்பிள் தான். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆஃப் அன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட டேட்டா டேபிள் நேம் பிளாட்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து JSON ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேட்டா டேபிளை. இன்னொன்று நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணிங்கன்னா இது ஒரு அரேக்குள்ளே தான் சேவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அரேக்குள்ளே 3 JSON ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து டேட்டா டேபிள் வந்து JSON-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு JSON ஆப்ஜெக்ட் வந்து டிக்ஷனரியில் லோட் பண்ணலாம். இப்போ என்னோடய JSON ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் .txt. இதுதான் வந்து நம்மளுடைய JSON ஃபைல் இந்த அரேயில் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் JSON ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். user name, automation, happyautomation@gmail.com. இந்த மாதிரி ஒரு மெயில் இல்லை, ஜஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த JSON ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து இப்போ டிக்ஷனரியில் வந்து லோட் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அதை ரீட் பண்ணணும். நம்ம ரீட் பண்ணிடுவோம் அந்த டெக்ஸ்ட்டை. ஓகே, அதுதான் ரீட் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு JSON பார்த்துன்ட்டு. இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட அவுட்புட் வந்து இன்புட் JSON ஃபைலுன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா டீசீரியலைஸ் யூஸ் பண்ணணும். எதுக்கு நம்ம டீசீரியலைஸ் யூஸ் பண்ணணும்னா ஒரு JSON ஆப்ஜெக்ட் வந்து டீசீரியலைஸ் யூஸ் பண்ணும்போது எந்த டைப்பில் வந்து நம்ம அதை டீசீரியலைஸ் பண்ணிக்கணுன்றது இங்கே நம்ம கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து நான் அதை வந்து டிக்ஷனரியாக டீசீரியலைஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே system.collection.generic.dictionary ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அதை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த நேம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இங்கே இல்லைன்னா என்ன பண்ணலான்னா ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் ஃபார் டைப்ஸ் போயிட்டு டைப் பண்ணுங்கள் system.collections. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் டீசீரியலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா டிக்ஷனரியாக நான் டீசீரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா என்னுடைய JSON ஆப்ஜெக்ட் வந்து இந்த டிக்ஷனரியில் வந்து லோட் ஆகிடும். இந்த டிக்ஷனரி வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டிக்ஷனரி வேரியபிள் தான் அது. ஓகே, இப்போ அது லோட் ஆனோடனே
இப்போ டிக்ஷனரி ஆஃப் யூசர் நேம்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து இந்த நேமில் வந்து அசைன் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் என்னவோ அது வந்து மெசேஜ் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, எரர் இன்புட் ஃபைல். ஓகே, கம்மா மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ரோவில் மட்டும்தான் கம்மா இருக்கக்கூடாது, மற்ற நேம்லலாம் கம்மா இருக்கணும். ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வந்து யூசர் நேமுக்கு டிக்ஷனரி ஆஃப் யூசர் நேம் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் காட்டுது. இதே நம்ம வந்து இமெயில் அசைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிக்ஷனரியாக இமெயில் அசைன் பண்ணோன்னா இப்போ உங்களுக்கு வந்து இமெயில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டிக்ஷனரி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த டிக்ஷனரியோட இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி மெர்ஜ் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசைனில் போயிடுங்க. நான் ஒரு ஆல்ரெடி ஒரு ஐஓ கான்ஃபிக் அப்படின்ற டிக்ஷனரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. நியூ டிக்ஷனரி இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரியோட இந்த டிக்ஷனரி அப்படின்ற வேரியபிள் மெர்ஜ் பண்ணணும்னா இன்னொரு அசைன் ஆக்டிவிட்டி IO config. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா IO config டாட் யூனியன் தனியாகவே எழுதுகிறேன். எந்த டிக்ஷனரியோட நீங்கள் மெர்ஜ் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அந்த டிக்ஷனரி இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் இன்புட் அவுட்புட் கான்ஃபிகோட தான் நான் டீசீரியலைஸ் பண்ண டிக்ஷனரி வந்து மெர்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எந்த டிக்ஷனரி இந்த டிக்ஷனரி டாட் என்னவாக இருக்கணும் டூ டிக்ஷனரி. ஸோ நம்ம லிங்க்யூ ரேஞ்ச் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் கீக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் கே இல்லைனா அது எது வேணாலும் இருக்கலாம், அது வந்து ஜஸ்ட் ஒரு ரேஞ்ச் வேரியபிள். கே டாட் key comma function of y dot value. இப்போ என்ன ஆகும்னா நம்ம டீசீரியலைஸ் பண்ணி எந்த வேரியபிளில் நம்ம டீசீரியலைஸ் பண்ணோம் டிக்ஷனரின்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம். இப்போ நம்ம டீசீரியலைஸ் பண்ணாமல் இந்த டிக்ஷனரியில் லோட் ஆகிடுச்சு. பட் ஆல்ரெடி நான் ஒரு டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிக்ஷனரியில் ஐஓ கான்ஃபிக் இந்த டிக்ஷனரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிக்ஷனரியில் நான் டீசீரியலைஸ் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே மெர்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த டிக்ஷனரியில் மெர்ஜ் பண்ணணுமோ அந்த டிக்ஷனரி நேம் டாட் யூனியன், இது நீங்கள் டீசீரியலைஸ் பண்ணும்போது கொடுத்த வேரியபிள் அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் டாட் டூ டிக்ஷனரி, இது லிங்க் யூ. இந்த கே ஒய்ன்றது ஜஸ்ட் ரேஞ்ச் வேரியபிள், இது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிக்ஷனரிஸில் கீயும் வேல்யூவும் வந்து நம்ம இந்த டிக்ஷனரியோடய மெர்ஜ் பண்ணுறோம். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே டிக்ஷனரி ஆஃப் இமெயில் இருக்குல்ல, இது வந்து ஐஓ கான்ஃபிக் ஆஃப் இமெயில்னு கொடுக்குறேன். ஸ்டில் எனக்கு வந்து அதே வேல்யூ தான் டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஐஓ கான்ஃபிக் டிக்ஷனரியோட மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை டீசீரியலைஸ் பண்ணி டிக்ஷனரியில் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியோட வந்து நீங்கள் வந்து மெர்ஜும் பண்ணிக்கலாம். டேட்டா டேபிள்லேருந்து எப்படி ஜேசனாக மாற்றுறது, அதுக்கப்புறம் ஜேசன் ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ஷனரியில் வந்து லோட் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அரே ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி டேட்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இதுதான் நம்மளுடைய ஃபைல் ஜேசன் ஃபைல். இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். இந்த ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருக்குன்னா இது ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட். அப்போது இந்த ஜேசன் அரேயில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் நம்ம அதை டேட்டா டேபிளில் லோட் பண்ணி டேட்டா டேபிளாக வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்றது பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நான் பாத் வந்து ஸ்ட்ரிங் ஜேசன் பாத் அப்படின்ற வேரியபிளில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஜேசன் பாத் இந்த டெக்ஸ்ட் ஃபைல், அதாவது இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா அரே ஆஃப் ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த பாத்தை ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வேல்யூவில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்புட் ஜேசன் ஃபைல் அப்படின்ற வேரியபிளில். இப்போ என்ன பண்ணுறோன்னா டீசீரியலைஸ் ஜேசன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்டிவிட்டியில் போயிட்டு டீசீரியலைஸ் ஜேசன் அப்படின்னாலே ஆக்டிவிட்டி தெரியும். இந்த ஆக்டிவிட்டி போனால் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். uipath.webapi.activities இந்த பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த டீசீரியலைஸ் ஜேசன் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்புட்டாக என்ன கொடுக்குறோன்னா இன்புட் ஜேசன் ஃபைல். இந்த ரீட் பண்ணும்போது அவுட்புட்டாக கொடுத்தோம் இல்லையா, இதில் தான் நம்மளோட ஜேசன் ஸ்ட்ரிங் இருக்குது. இதை வந்து ஜேசன் ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்துட்டோம். டைப் ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா system.data.data டேபிள்னு சூஸ் பண்ணோம். அப்போ தான் நம்மளோட ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து டேட்டா டேபிள் டைப்பாக கன்வெர்ட் பண்ணி இந்த டேட்டா டேபிளில் சேவ் ஆகும். dt_json இது வந்து ஒரு டேட்டா டேபிள். இதே டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம், டீசீரியலைஸ் ஜேசன் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இங்கே டைப் ஆர்குமெண்ட்டில் நான் டிக்ஷனரி யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து டிக்ஷனரியாக லோட் ஆகிடுச்சு இந்த டிக்ஷனரி வேரியபிளில். ஆனால் இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா system.data.data டேபிள் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த டேட்டா டேபிளில் வந்து லோட் ஆகிடும் dt_json சொல்லிட்டு. இப்போ நம்ம அவுட்புட் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறோம் டேட்டா வந்து லோட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா இந்த இன்புட் ஃபைலில் இருக்க எல்லா ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா டேபிளில் லோட் ஆகிட்டு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக 3 ஜேசன் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து அந்த ஃபைலில் வந்து கொடுத்துருந்தோம். 3மே பார்த்திங்கன்னா 3 ஜேசன் ஆப்ஜெக்ட் 3 ரோவாக கரஸ்பாண்டிங் காலமில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஜேசன் ஃபைலை டேட்டா டேபிள்லையோ இல்லை டேட்டா டேபிள் டு ஜேசன், அதுக்கப்புறம் ஜேசன் டு டிக்ஷனரி, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.